வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவருடைய 47வது படம் சம்பந்தமா ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வெளிவந்திருக்கு. அதாவது சிம்பு மற்றும் கௌதம் மேனன் சிம்பு அவருடைய 47வது படத்துல இணைஞ்சிருந்தாங்க. இந்த படத்தை ஐஸ்வரி கணேஷ் பார்த்தீங்க அப்படின்னா வேல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பாக அவர் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. கௌதம் வாசுதேவ மேனன் அவருடைய பிறந்தநாள் பேசலாம் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா அப்படி வந்திருக்கு. சிம்பு அவருடைய 47வது படத்துக்கான டைட்டில் லுக் போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே விடலாமா வேணாமான்னு யோசிச்சு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ போஸ்டரை பார்க்கும்போதே அப்படித்தான் தெரியுது. சிம்பு அவருடைய 47வது படத்துக்கு நதிகளில் நீராடும் சூரியன் அப்படின்ற மாதிரி ஒரு தூய தமிழ்ல டைட்டில் வச்சிருக்காங்க. ஏற்கனவே கௌதம் மேனன் சிம்பு கூட்டணியில் வெளிவந்திருந்த விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமையலா படங்களுக்கான டைட்டில் எல்லாமே தூய தமிழ்ல இருந்துச்சு. பொதுவாகவே கௌதம் வாசுதேவ மேனன் இயக்கக்கூடிய படங்கள் எல்லாத்துக்குமே தூய தமிழில் தான் டைட்டில் வைப்பார். அதே போல் இந்த படத்துக்கு வச்சிருக்காரு. இந்த படத்துக்கு இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஆனால் இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா நதிகளில் நீராடும் சூரியன் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த டைட்டிலை பார்த்தோம்னா இந்த படத்துக்கு ஹாரி ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா, வாரணமாயிரம், காக்க காக்க, எண்ணெய் எறிந்தால் படங்களுக்கான சாங்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு உத்தரமாக இருக்கும். அதே போல் விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமையான பாடல்களை கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஏன் இந்த படத்துக்கு நம்ம ஹாரி ஜெயராஜை விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம இசைப்பியல் ஏஆர் ரஹ்மானை குறை சொல்லலை. பட் சாங்ஸ் அப்படின்னு வரும்போது இவங்க கௌதம் வாசுதேவன் மற்றும் ஹாரி ஜெயராஜ் இவங்களுக்குள்ள ஒரு காம்பினேஷனில் சாங்ஸ் எல்லாமே அவ்வளவு தரமாக வரும். நம்ம சிம்பு அவர்களுக்கு இந்த ஒரு படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லவ் சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ ஈஸ்வரன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் படம் வந்துருந்துச்சு. தற்போது மாநாடு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் படம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லவ் சப்ஜெக்ட் படமாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கும் சிம்பு அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.